நெக்ஸ்ட்டு 13th டிசைன் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த டிசைனுக்கு ஃபர்ஸ்ட்டு இதில் இந்த கிளிக்கூண்டு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி கொஞ்சம் ஒடுக்கமாக இருக்கும். ஸோ அதுக்கு இப்படி லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இப்படி லைன் ட்ரா பண்ணிவிட்டு இதை இப்படி கர்வாக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்படி கர்வாக கன்வெர்ட் பண்ணி இங்கே கரெக்டாக கொண்டு வந்து அதே கர்வ் மாதிரி கொண்டு வந்துடுங்க. ஓகேவா? இப்படி கொண்டு வந்துட்டு மேலே லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. சென்டர் ஏரியாவில் வர மாதிரி இப்படி லைன் ட்ரா பண்ணிவிட்டு ஸோ ஃபர்ஸ்ட்டு மேலே ஒரு டாட், சென்டரில் ஒரு டாட், அகெயின் இங்கே ஒரு டாட் கொடுத்துட்டாச்சு. ஓகேவா? இங்கே ஃபர்ஸ்ட் ஒரு செமி சர்க்கிள் மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு அதை ஃபில் பண்ணிக்கோங்க. இதுக்கு கீழே அகெயின் திரும்ப ஒரு செமி சர்க்கிள், அதுக்கு கீழே ஹம்ஸ் கொடுத்துக்க போகிறோம். இதுக்கு கீழே 2 லைன் ஆஃப் ஹம்ஸ் கொடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி கொடுத்ததுக்கப்புறமா கொஞ்சம் நல்லா ஸ்பேஸ் விட்டுட்டு இப்படி இங்கே கர்வாக ஒரு லைன் கொடுத்துட்டு இங்கேருந்து இங்கே நீங்கள் அப்படியே ஸ்ட்ரைட் லைனாகவும் ட்ரா பண்ணிக்கலாம். நான் ஸ்ட்ரைட் லைனாக போடுறேன், நீங்கள் வேவி லைன் பார்த்துருப்போம்ல, ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் போடுறதா இருந்தால் போட்டுக்கலாம். அது உங்களோட இஷ்டம்தான். அதே மாதிரி இங்கே ஒரு லைன். ஓகேவா? இப்படி ட்ரா பண்ணிவிட்டு இதுக்கு கீழே அகெயின் இதே மாதிரி ஒரு கர்வ் லைன் மாதிரி கொடுத்துட்டு கீழே ஹம்ஸ் போட்டுக்க போகிறோம். இப்போ சென்டர் ஏரியாவிலேருந்து ஒரு லாங் லைன் கொண்டு வந்துட்டு ஒரு பெரிய டாட், அகெயின் இங்கேருந்து கொஞ்சம் கம்மியாக ஒரு லைன், அதே மாதிரி இந்த பக்கமும் இங்கே ஒரு டாட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு டிசைன் போகலாமா? ஸோ இந்த டிசைனோட அவுட்புட் உங்களுக்கு எப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு 14th டிசைனுக்கு நம்ம ட்ரையாங்கிள் வச்சு தான் ஒரு டிசைன் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட்டு இப்படி 3 சைட்ஸ்லையும் டாட்ஸ் வச்சுக்கோங்க. இப்போது அந்த டாட்ஸை கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது மேலேருந்து ஒரு லைன் ட்ரா பண்ணி இந்த இடத்துல இப்படி கனெக்ட் பண்ணிவிட்டு இதுக்கு முன்னாடி டிசைன்ஸ்லலாம் போட்டோம்ல இப்படி இந்த மாதிரி கொடுத்துட்டு இங்கே ஒரு டாட், இங்கே ஒரு டாட், அகெயின் இங்கே ஒரு டாட் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இதுக்குள்ளே அகெயின் குட்டியாக ஒரு ட்ரையாங்கிள் போட்டுக்க போகிறோம். போட்டுட்டு அந்த ட்ரையாங்கிளை நம்ம இப்படி ஃபில் பண்ணிக்க போகிறோம். இப்படி ஃபில் பண்ணிவிட்டு இப்போது இதுக்கு கீழே லைன்ஸ் பெருசுலேருந்து சின்னது வரைக்கும் லைன்ஸ் ட்ரா பண்ணிக்க போகிறோம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் இங்கேருந்து இது வரைக்கும் ஒரு லைன், அதை விட கொஞ்சம் சின்ன லைன், திரும்ப அதை விட சின்ன லைன், திரும்ப அதை விட சின்ன லைன், திரும்ப அதை விட சின்ன லைன், இந்த மாதிரியே குட்டி குட்டியாக வச்சு லாஸ்ட்டாக ஒரு டாட் வச்சுக்கோங்க. ஸோ இது ஒரு ஜிம்கி டிசைன். ஸோ இந்த டிசைனோட அவுட்புட் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டிசைன் போகலாமா? ஃபிஃப்டீன்த் டிசைனுக்கு
நம்ம ஆஸ் யூஷுவல் ஜும்கா டிசைன் போடுவோம்ல, ஸோ அதே மாதிரி யூவை உல்ட்டாவாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதை கொஞ்சம் இப்படி திக்காக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, கொஞ்சம் வைடாகவே போட்டுக்கோங்க இந்த டிசைனுக்கு. போட்டுட்டு இங்கேருந்து ஒரு லைன் ட்ரா பண்ணிக்க போகிறோம். ட்ரா பண்ணிவிட்டு மேலே ஒரு டாட், இதுக்கு பக்கத்தில் இங்கே ஒரு டாட் கொடுத்துட்டு இங்கே 2 செமி சர்க்கிள் மாதிரி இப்படி ட்ரா பண்ணிட்டாச்சு. இதுக்கு கீழே 2 லைன் ஆஃப் ஹம்ஸ் கொடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி 2 லைன்